ஹலோ எவ்ரிவன், நான் வசம்பி. இன்னைக்கு ஒரு ரொம்பவுமே முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட இதை நீங்கள் நினச்சிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அமேசானு, ஃப்ளிப்கார்டு அப்படின்னு நிறைய ஆப்பில் நிறைய பொருள் வாங்கியிருக்கோம். நானுமே வாங்கியிருக்கேன். ஸோ நாங்கள் வாங்கி கட்டிக்கிட்ட ஒரு வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்களேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு ஆன்லைனில் வாட்ச் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை சிம்பிளாக சும்மா என்ன பண்ணணும்னா, சும்மா விளையாட்டாக என் ஃப்ரெண்டை விருப்பத்துக்காக வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி நான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தையும் நாங்கள் கவனித்தோம். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தோம். அதை அன்பாக்சிங் பண்ணிடுவோம். யாருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்த்துருவோம். என்ன இவ்வளோ இதுவாக இருக்குது. ஓ மை காட், டேமேஜ். இது நாங்கள் க்ளைம் பண்ணலாம். டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கடன். ஒன்றும் இல்லை, வெறும் கார்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு. அப்புறம் இன்னும் ஒன்றுமே இல்லை. வாவ், செமையாக இருக்கா? எப்படி இருக்குன்னு தெரியல. நம்மளே முதல்ல கட்டி பார்த்துருவோம். எப்படி இருக்குன்னு தெரியல. ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண. ஆனால் என்ன, நம்ம காசு போட்டு தான் வாங்கலை. நம்ம காசு போட்டு வாங்கலை. என் ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ணிட்டுருக்கான். அன்பாக்சிங் நம்மளை பண்ண சொல்லிட்டான். அதனால் அன்பாக்சிங் பண்ணிடுவோம். திருட்டு அன்பாக்சிங். நல்லா இருக்கா? வாட்ச் செம்மையாக இருக்குது. அமௌண்ட் எவ்வளோன்னு தெரில. அமௌண்ட்டை நான் சைடில் போட்டுருக்கேன். நல்லா தான்டா இருக்குது. எத்தனை நாள் தான் வரும் தெரியாது. எத்தனை நாள் வரும் தெரியாது. சப்போஸ் அப்படி நல்லா வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். வா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதே போதும். ஏன்னா அப்புறம் வாட்சோட ஓனர் நம்மளை தேவையில்லாமல் கேள்வி கேட்பாரு. ஃபுல்லாக ஸ்டீலு. அப்புறம் பத்தாக்குறைக்கு டேட்டு டைம்லாம் காட்டுது. டேட்டு டைமு அப்புறம் கிழமெல்லாம் காட்டுது. பிராசோவா பேர்? பிராசோ. ஸோ இதுதான் வந்திருக்க பொருள். சரிம்மா, டிங். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாட்ச் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. பார்க்கவும் சரி, லுக்லேயும் சரி. ப்ரைஸ் 337 சம்திங் தான் இருந்தது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எஃப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பேர் சொல்கிறதுல கூட இப்போலாம் பயமாக இருக்குது. ஒரு சில பேர்லாம் சொல்ல போகும்போது கூட கார்பரேட்ஸ்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட் ஏசான் அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். எப்படியா ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிட்டு அது இது பண்ண போய் முடிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்த பார்க்குறோம். இந்த வாட்சில் டைம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது நானும் ரேட் கம்மியானதான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் கம்மி தான். இதோடைய ரிவ்யூ கூட போடல, இன்னும் அப்படியே டிராஃப்ட்லேயே வச்சுருந்து அப்படியே டீட் ஆயிடுச்சு. இந்த வாட்ச் இப்போ பார்க்க போகும்போது செகண்ட் முள்ளு ஓடிட்டு இருக்குல்ல, இந்த செகண்ட் முள்ளு. இப்போ தான் இந்த வாட்சில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். இந்த வாட்சில் எல்லாமே நல்லா இருக்குது. குவாலிட்டி, பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த லுக்காக இருக்கட்டும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அந்த செகண்ட் முள்ளு நல்லா கவனிங்களேன். அவர் தான் டவக்குன்னு கீழே போயிடுறாரு. எந்த பக்கம் சாய்க்கிறோமோ அந்த பக்கம் அப்படியே டக்கு டக்குன்னு போகிறாரு. அது பார்க்க செகண்ட் மாதிரியே தெரில, எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. ஸோ அது மட்டும்தான் சரியில்லை. ஸோ ஃப்ளிப்கார்ட் எங்களை ஏமாத்திருச்சுன்னு சொல்ல. ஸோ குவாலிட்டி சரியில்லை. இது ஒன்று மட்டும் சரியில்லை. மற்றபடி லுக்கெலாம் பார்க்க ரொம்பவுமே நல்லாயிருக்கு. சூரி என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். அந்த அடுத்து என்ன பண்ணுறோன்றதை பிளான் பண்ணிவிட்டு வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஓடாத வாட்சுக்கு 6 மாதம் வாரண்ட்டி பார்த்துக்குங்க. ஆமாம், கொடுத்துருக்கிறது பெரிய விஷயந்தான். 300 ரூபாய்க்கு 337 ரூபா கரெக்டான அமௌண்ட்டு. அதுக்கு இந்த வாட்ச் பரவாயில்லைங்க, நான் வாங்கினது. ஆனால் இதுக்கு தான் அன்பாக்சிங்கே நான் போடல. இப்படி திருப்பினா இப்படி விழுது, இப்படி திருப்பினா இப்படி விழுது. அது எந்த டைமில் எப்படி போகுதுன்னே தெரில. அப்படின்னு போகும்போது டைம் எப்படி கரெக்டாக காட்டணும்னு தெரில. ஸோ இதில் 2 மிஸ்டேக் இருக்குது. ஒன்று எங்கள் மேலேயும் சரி, ஒன்று அவங்க மேலேயும் சரி. ஏன்னா பார்த்த உடனே ப்ரைஸ் எங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்ததுன்றதை மட்டும் தான் யோசிச்சுமே தவிர குவாலிட்டியை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஸோ குவாலிட்டி ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ அது நாங்கள் இது பண்ண முடியாது. ஆனால் அதே மாதிரி 337 வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 150க்குலாம் வாட்ச் வாங்கியிருக்கேன். ஒரு சில டைமில் நான் நார்மலாகவே வெளியில் கடைகளில் போகிறப்போ 150 சொல்லுவாங்க, 200 சொல்லுவாங்க, 250லாம் சொல்லியிருக்காங்க. நான் அப்படியே பேசி செஞ்சு கம்மியான ரேட்டுக்குலாம் வாங்கியிருப்போம். அது இன்ன வரைக்கும் எனக்கு உழைச்சிருக்கு. இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் கூட ஒரு சின்ன வாட்ச் இருக்குது. அந்த வாட்ச் இன்னமும் ஓடிட்டு இருக்கு. அந்த வாட்சை டச் பண்ணோம்னு டக்குன்னு 000 வந்துடும். ஸோ அது ரேட் கம்மி தான் வாங்கினேன். பட் ஆனால் இதுக்கு அதை டச்சே பண்ணாதனால கரெக்டான டைமில் அப்படி ஓடிட்டே இருக்குது.
ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய ப்ரைஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் பார்த்து வாங்குங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாமே இது பண்ணுறோம். நானும் சரி, நீங்களும் சரி, அது மாதிரி தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுங்க. காசு யாருக்கும் சும்மா வரல. ஸோ அதனால இன்னொன்று வந்து இந்த குவாலிட்டி சரியில்லை. இந்த ஆன்லைன்லேருந்து ப்ராடக்ட் வாங்க போகும்போதே பேசிக்காக வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் விளையாட்டாக எடுத்து வச்ச வீடியோ தான் இப்போ எங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆச்சு. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், நீங்கள் தான் டேமேஜ் பண்ணிங்கன்னு கூட எங்களுக்கு சொல்ல முடியாதுல்ல. அதை வீடியோலேயே அதை மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இனிமேல் பார்த்து வாங்குங்க. ஓகே. அண்ட் நீங்கள் இது மாதிரி ஏதாவது பண்ணி மாட்டியிருக்கீங்களா, ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் உங்களுக்கும் இதே மாதிரி நடந்திருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க.